நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த மாசம் போஸ்ட்மேன் வந்து போனதுக்கு இந்த புடவை வாங்குனது மிச்சம். மாசம் மாசம் இவருக்கு தெரியாம பணத்தை சேமிச்சு வச்சு நாம ஒண்ணு ஒண்ணா வாங்கணும். ஆன்ட்டி ஆன்ட்டி ஐயோ. என்ன? போஸ்ட்மேன் அங்கிள் சீதா அக்காக்கு மணி ஆர்டர் கொண்டு வந்தார்ல, அவர்கிட்ட அக்காவோட அட்ரஸ் கொடுத்து அனுப்புனீங்களா? அவ அட்ரஸ் நான் ஏன் கொடுக்கணும்? அது அக்காக்கு சேர வேண்டிய பணம் தானே ஆன்ட்டி. அக்காவோட அட்ரஸ் தந்தா நான் போஸ்ட்மேன் அங்கிள் கூடவே போய் அப்படியே சீதா அக்காவை பார்த்துட்டு வந்துருவேன்ல. எனக்கு அக்காவை பார்க்கணும் போல ரொம்ப ஆசையா இருக்கு ஆன்ட்டி. அந்த பணம் ஒண்ணும் சீதாவுக்கு இல்ல, அவளுக்கு சோறு போட்டு துணிமணி வாங்கி கொடுத்து ஆளாக்குனேன்ல, அதுக்கு எனக்கு வந்த பணம். இத பாரு, இத பத்தி நீ எதுவும் பேசக்கூடாது. முதல்ல இங்க இருந்து போ. இருங்க இருங்க, அங்கிள் வரட்டும், நான் அவர்கிட்ட சொல்றேன். ஏய், அப்படியே இழுத்து கண்ணத்துல 2 அரை விட்டேன போடி. உனக்கு இதே வேலையா போச்சு. போ. சீதா இங்க இருந்தானா இங்கேயே இருக்க வேண்டியது, இல்ல ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ண வேண்டியது. முதல்ல இங்க இருந்து நீ போறியா இல்லையா? பெரிய மனுஷ மாதிரி பேச வேண்டியது. போடி. ஏய் பானுமதி, போஸ்ட்மேன் வந்தாரா? ஆமா வந்தாரு. சீதாவுக்கு பணம் வந்திருக்குன்னு சொன்னாரு. சீதாவோட அட்ரஸ் கொடுத்து அனுப்புறேன். இல்ல அங்கிள், ஆன்ட்டி போய் சொல்றாங்க. அந்த பணத்தை ஆன்ட்டியே வச்சுக்கிட்டாங்க. ஏய், நீ சின்ன பொண்ணு, பெரிய மனுஷ மாதிரி பேச வந்துட்ட. போடி. குட்டி பிசாசு, போடி வெளியில. ஏய் பானு, குழந்தை எதுக்கு திட்டுற? போஸ்ட்மேன் கிட்ட பணத்தை வாங்குனியா இல்லையா? முதல்ல அத சொல்லு. ஐயோ, இது பாருங்க, சத்தியமா நான் வாங்கலங்க. கல்யாணம் ஆகி போனப்புறம் அவ பணம் நமக்கு எதுக்குன்னு அவ அட்ரஸ போஸ்ட்மேன் கிட்ட கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். புதுசா புடவை வாங்கியிருக்க, இதுக்கு பணம் எங்க இருந்து வந்துச்சு? இல்ல வந்து அது என்கிட்ட இருந்த பணத்துல வச்சு வாங்கினேன். காலையில ரேஷன் வாங்குறதுக்கே கையில காசு இல்லைன்னு சொன்ன, இப்ப புடவை வாங்குறதுக்கு மட்டும் எப்படி கையில காசு வந்தது? இது பாரு, மரியாதையா உண்மையை சொல்லு. போஸ்ட்மேன் கிட்ட பணத்தை வாங்குனியா இல்லையா? ஆமா, பணம் வாங்கினேன். அந்த பணத்துல தான் புடவையே வாங்கியிருக்கேன். இப்ப என்ன அதுக்கு? பானு, அது சீதாவுக்கு சேர வேண்டிய பணம். அந்த பணத்தை போய் வாங்கிருக்கே, அது தப்பு இல்ல? இதுல என்ன தப்பு இருக்கு? இத்தனை வருஷமா அவளுக்கு துணிமணி வாங்கி கொடுத்து சாப்பாடு போட்டு எல்லாம் கொடுத்தது நான். அப்போ அந்த பணம் நமக்கு தானே சொந்தம். இல்ல பானு, இல்ல. நாம அவளை வளர்த்தது நம்ம சொந்த பணத்துல இல்ல. சீதா வளர்ந்தது அவ சொந்த பணத்துல தான். இப்ப அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அவளுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு, ஒரு வாழ்க்கை இருக்கு. அவ பணத்தை நாம எடுத்துக்கிறதுல நமக்கு என்ன உரிமை இருக்கு? கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா அவளுக்கும் நமக்கும் இருக்கிற உறவு முடிஞ்சு போச்சா? நாளைக்கு ஒருவேளை ஏதாவது பிரச்சனை ஆகி வந்தா அவ இங்க தானே வந்தாகணும். அப்புறம் நாம தானே பார்த்தாகணும். சீதா நம்ம வீட்டு பொண்ணு, அவ எங்க இருந்தாலும் நாம தானே பாத்துக்கணும். அவ பாவம் இங்கேயே யாரையும் எதிர்த்து ஒரு வார்த்தை பேச மாட்டா. அங்க மட்டும் எப்படி அவ பேசுவா? இந்த பணம் அவ கைக்கு போச்சுன்னா அவளுக்கு வேணுங்கிறத வாங்கிக்கலாம்ல. இப்ப அவளுக்கு என்ன குறைச்சல்? அந்த வீட்டுல அவ ராணி மாதிரி தான் இருக்கா. அவளுக்கு இந்த பணம் எல்லாம் தேவையில்லை. ஆனா உண்மையிலேயே கஷ்டப்படுறது நம்ம பொண்ணு பிரியாதான். அதையும் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. பானு, என்னை பொறுத்த வரைக்கும் சீதா பிரியா 2 பேருமே ஒண்ணுதான். 2 பேருமே என் சொந்த பொண்ணுங்க மாதிரி தான். என்ன, பிரியா கொஞ்சம் படிச்சவ, தைரியசாலி பொண்ணு. என்ன பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிக்கிற திறமை அவளுக்கு இருக்கு. பாவம் சீதா அப்படி இல்லையே. இங்கேயே ஒரு வார்த்தை எதிர்த்து பேச மாட்டா, அங்க மட்டும் எப்படி பேச போறா? அதான், அது மட்டும் இல்ல, சீதாக்கு தான் ஒரு அனாதை அப்படிங்கிற வேதனை அடிக்கடி வரும். அதனாலதான் பிரியா விட கொஞ்சம் அதிகமாவே அவன் மேல பாசத்தை காட்டின. ஆனா நீ அவளை மாதிரி போர்ஜரி கையெழுத்து போட்டு அவளுக்கு சொந்தமான பணத்தை வாங்கியிருக்க இல்ல?
இது பார், நாளைக்கே நீ இப்படி ஒரு ஃபோர்ஜரி பண்ணது அதிகாரிகளுக்கு தெரிய வந்தா நீ கம்பி எண்ண வேண்டியிருக்கும், ஜாக்கிரதை. இப்ப சொல்ற கேட்டுக்கோ. அப்படி ஒரு நிலைமை வந்தா உனக்கு எதிரா சாட்சி சொல்ற முதல் ஆள் நானா தான் இருப்பேன். ஏங்க அம்மோ, நீ வீட்டுக்கு போமா. சரி அங்கிள். ஐயோ, இவர் வேற போலீஸா? என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஹலோ, எஸ், சித்ரா தேவி தான் பேசுறேன். சொல்லுங்க. என்னது? எங்க பொண்ணு கல்பனாவா? சரி, ஓகே ஓகே. போனா போனா, அம்மா, கல்பனா எங்க? வெளியே போனவங்க இன்னும் வரலம்மா. சரி, வீட்ல இருக்கிற எல்லாரையும் கீழே ஹாலுக்கு வர சொல்லு. சரிங்கம்மா. போ. அம்மா, என்னமோ பேசணும்னு சொன்னீங்களாமே? கல்பனா வந்துட்டோம், சொல்றேன். சித்ரா, நீ எப்பவுமே எல்லாரையும் கூட்டி வச்சு பேசுனதே கிடையாது. எந்த விஷயமா இருந்தாலும் நீயே பாத்துக்குவ. எனக்கு நான் புதுசா எல்லாரையும் கூப்பிட்டுருக்க. எந்தெந்த விஷயத்த எங்க பேசணும், எப்படி பேசணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். கல்பனா வரட்டும், சொல்றேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஏ கல்பனா, வாங்க. எவ்வளவு நேரம் எங்க போயிருந்த? ஒன்னதான் கேக்குறேன். அம்மா, அது அது வந்துமா, என் ஃப்ரெண்டுக்கு உடம்பு சரியில்லை, அவளை பார்க்க போயிருந்தேன். இனிமே என்ன கேட்காம நீ இந்த வீட்டை விட்டு வெளியில போக கூடாது. சித்ரா, அவதான் வந்துட்டா இல்ல, விட. என்ன விஷயம்னு சொல்லு. ரொம்ப நேரம் எல்லாரையும் சஸ்பென்ஸ்ல உட்கார வச்சுட்டேனா? ஒண்ணும் இல்ல, சந்தோஷமான விஷயம்தான். என்னை காலையில இண்டஸ்ட்ரியலிஸ்ட் நாகராஜ் போன் பண்ணியிருந்தாரு. அவங்க பையனுக்கு நம்ம கல்பனாவை கேக்குறாங்க.
நம்ம குடும்பத்துல சம்பந்தம் வச்சுக்கணும்னு அவங்க ரொம்ப விரும்புறாங்க. என்ன சித்ரா, எவ்வளவு சந்தோஷமான விஷயத்த சொல்லிருக்க. இண்டஸ்ட்ரியல்ஸ் நாகராஜ் வீட்டுக்கு மருமகளா நம்ம கல்பனா போறது எவ்வளவு பெரிய விஷயம். அந்த நாகராஜ் ரொம்ப பெரிய ஆளுப்பா. ஒரு சந்தர்ப்பத்துல நான் அவரை மீட் பண்ணிருக்கேன். அவர் பையனையும் நான் பார்த்திருக்கேன். அவனும் நம்ம ராம் மாதிரியே தான். அவங்க அப்பா பிசினஸ அவன் தான் பாத்துக்கிறான். அந்த வீட்டுக்கு மருமகளா போறதுக்கு அதிர்ஷ்டம் இருக்கணும். கல்பனா உண்மையிலேயே கொடுத்து வச்சவன். சித்ரா, எவ்வளவு பெரிய சந்தோஷமான விஷயத்தை கேள்விப்பட்டிருக்கோம். எல்லாருமே ஸ்வீட் சாப்பிட்டு தான் ஆகணும். நான் போய் எடுத்துட்டு வரேன். சுமித்ரா, இரு சுமித்ரா, இப்பதான் அவங்க ஃபோன் பண்ணிருக்காங்க. சம்மந்தம் உறுதியாகட்டும், அதுக்கப்புறம் ஸ்வீட் கொடுக்கலாம். இல்ல சித்ரா, இதுல எந்த சந்தேகமும் இல்ல. அந்த நாகராஜோட மகனுக்கும் நம்ம கல்பனாவுக்கும் கல்யாணம் நடக்க தான் போகுது. நாம எல்லாரும் ஸ்வீட் சாப்பிட்டே ஆகணும். இருங்க, நான் போய் எடுத்துட்டு வரேன். ஆஹா, என்ன மேடம் சும்மாவே நிக்கிறீங்க? நேத்து சின்ன பொண்ணு மாதிரி இருந்தீங்க, இப்போ கல்யாணம் பண்ற அளவுக்கு பெரிய பொண்ணு ஆயிட்டீங்களா? கல்பனா, நீ எதுவுமே யோசனை பண்ணாத. உனக்கு 2 அண்ணன்க இருக்கும். பார்த்துக்கிட்டே இரு உன் கல்யாணத்தை எவ்வளவு கிராண்டா பண்றோன்னு. இந்த மாதிரி கல்யாணம் இந்த சென்னையில யாருமே பண்ணிருக்க கூடாது. அந்த மாதிரி பண்றோம். என்னண்ணே, கரெக்ட் தானே? ஆமாமா, அப்படிதான். கல்யாணம் நடத்த விட்டுருவேனா? ஏதாவது குட்டி கலாட்டா பண்ணி கல்யாணத்தை நிப்பாட்டி பானுமதி பொண்ணுங்கிறத நிரூபிக்கிறேன். அண்ணா, இவங்க 2 பேர் கல்யாணத்துக்கு தான் யாரையுமே கூப்பிட முடியல. இந்த கல்யாணத்துக்கு எல்லாரையும் கூப்பிடும். என்ன சொல்றீங்க? கண்டிப்பாப்பா, நீ சொல்ற மாதிரி செஞ்சிருவோம். தனியா அவமானப்படுவீங்கன்னு நினைச்சேன். ஆனா ஊரை கூட்டி அவமானப்படணும்னு உங்க தலையில எழுதியிருக்கு. இந்த கல்யாணம் நம்ம வீட்டோட கௌரவ பிரச்சனை. கல்பனாவுக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. அதுவும் உடனே பண்ணி பார்க்கணும்னு ரொம்பவே ஆசை. அப்படியே பண்ணிடுவோம். பணத்தை பத்தி கவலையப்படாத சித்ரா. நீ எப்படி பண்ணணும்னு ஆசைப்படுறியோ அப்படியே பண்ணிடலாம். இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு. சும்மா தாம் தும்னு பண்ணிடலாமே. ஏ சீதா, கல்பனாவுக்கு கல்யாணம் ஆனா என்ன, ஆகாட்டி உனக்கு என்ன? நீயே எவ்வளவு சந்தோஷப்படுற? கொஞ்சம் அடக்கி வாசி.
என்ன என்ன கல்பனா, கல்யாணம் பண்ணிக்க போறியா? ஆ? வெக்கம், அதான் ஓடுறா. சித்ரா, இதுக்கு மேல கல்பனாவை பத்தி கவலையே பட வேண்டாம். ஏன்னா எந்த வீட்ல அந்த வீட்டுக்கு வந்த மருமகளை நல்லா வச்சுக்கிறாங்களோ அந்த வீட்டு பொண்ணு புகுந்த வீட்ல நல்லாவே இருப்பா. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு அத்தை. கல்பனாவுக்கு இந்த சம்பந்தம் நல்லபடியா அமையணும். அதுக்காக நம்ம வீட்ல ஒரு பூஜை பண்ணுவோம். கண்டிப்பா. அந்த பூஜைய கல்பனாவே செய்யட்டும். நம்ம எல்லாரும் அவளை ஆசீர்வாதம் பண்ணுவோம். சீதா, நைவேத்தியத்துக்கு பொங்கல் பண்ணணும். ஆனா தப்பி தவறி கூட வேற எந்த பொருளும் அதுல சேரக்கூடாது. குறிப்பா வெங்காயம் வரவே கூடாது. ஏன்னா நாம தெய்வத்துக்கு செய்யற பூஜையில பலன் இல்லாம போயிடுமா? சீதாவை மாட்டி விடுறதுக்கு இதுதான் சரியான சந்தர்ப்பம். கல்யாணமும் கெட்ட மாதிரி ஆச்சு, சீதாவே மாட்டி விட்ட மாதிரி ஆயிடுச்சு. சரிங்க அத்தை. சரி, போய் செய். கல்பனா, எங்க போயிட்டா இவ அதுக்குள்ள? இருங்க, நான் போய் பாரு. அன்னைக்குதான் நாம சொன்னோம், பொண்ணை வச்சுக்கிட்டு பையனுக்கு கல்யாணத்தை பண்ணிட்டேன்னு. இப்ப கல்பனாவுக்கு கல்யாணம் நடக்க போகுது. இப்பதான் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சீதாவா? இதோ இங்கதாம்மா இருக்கா. போனை கொடுக்கவா? இதோ கொடுக்குறேம்மா. சீதா, அம்மா உன்கிட்ட பேசணுமா? என்ன அதை பொடி. ஏய், என்ன அம்மா கிட்ட பேச பயமா? சும்மா பேசு. பேசுங்கறல்ல, அத நான் பாத்துக்கிறேன். பேசு. சொல்லுங்க சித்தி. ஏய் சீதா, நான் உன்கிட்ட சொன்னது என்ன, நீ செய்யறது என்ன? நீ மட்டும் அந்த வீட்ல நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறியா? நான் என்ன பண்ணட்டும் சித்தி? நீங்க சொன்ன மாதிரி செய்ய எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பயந்தா வேலை நடக்காது. நீ அங்கிருந்து வரணும்னா நான் சொன்ன மாதிரி செய்யணும். அது மட்டும் இல்ல, அப்பதான் அந்த ராமுக்கு நிம்மதி கிடைக்கும். இல்லைன்னா அந்த வீட்ல நீ எப்பவுமே கண்ணீரோட தான் வாழணும். நீங்க சொல்றது சரி சித்தி. ஆனா நான் எப்பவுமே என்னால யாருக்கும் தொந்தரவு வரக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். நீங்க சொன்ன மாதிரி பண்ணா இங்க இருக்கிறவங்க எல்லாரோட மனசும் காயப்படும். நான் உனக்கு சித்தி, உன்னை சின்ன வயசுல இருந்து வளர்த்தவ. ஏன் பேச்ச நீ மீறக்கூடாது. நான் சொன்னதை நீ செய். சீதா, நீ அங்க அவ்வளவு துன்பம் அனுபவிக்கிறத பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியலம்மா. ஆமா, அன்னைக்கு ராம் உன்னை திட்டினத பார்த்தேன். அத நினைச்சு என்னால சாப்பிடவும் முடியல, தூங்கவும் முடியல. அதனால நீ என் வார்த்தைக்கு மரியாதை கொடுத்து நான் சொன்ன மாதிரி செய்வேன்னு நினைக்கிறேன். சரி சித்தி, நீங்க சொன்ன மாதிரியே செய்யறேன். ரொம்ப சந்தோஷமா.
இப்பதான் நீ என் மக. இதுக்கு மேல பிரியா என்ன சொன்னாலும் அத கேட்டு நட, சரியா? சரி சித்தி. ஆ சரிம்மா. அக்கா, ஐயோ அக்கா, என்ன காரியம் பண்ணிருக்கீங்க? நெய்வேத்திய பொங்கல்ல வெங்காயத்தை போட்டிருக்கீங்க. அத்தை வெங்காயத்தை சேர்க்க கூடாதுன்னு சொல்லிருக்காங்களே, இதெல்லாம் தப்புக்கா. ஏங்க இப்படி எல்லாம் பண்றீங்க? ஏய், இவ்வளவு நேரம் போன்ல அம்மா சொன்னதை கேட்டல. நீ இந்த வீட்டை விட்டு போகணும்னா இப்படி எல்லாம் பண்ணிதான் ஆகணும். ஆனா இது சாமிக்கு செய்யற பொங்கல்கா. என்ன வீட்டை விட்டு அனுப்புறதுக்காக இப்படி எல்லாம் பண்றது தப்பு இல்லையாக்கா? நீ வீட்டை விட்டு போறது அந்த கடவுள் மூலமா நடக்கும்னா அது தப்பே கிடையாது. நீ சும்மா இருக்கியா? இந்த விஷயத்தை யாருக்கிட்டயும் சொல்லாத. ஆனா அக்கா, அது ஏய், என்ன ஆனா அவனானு? நான் சொல்றத மட்டும் நீ செஞ்சா போதும். நான் போய் பூஜைக்கு ரெடி ஆகணும். நீ எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு சீக்கிரம் வா. கூட ஐயோ, என்ன பண்றதுன்னு தெரியலையே. இப்ப அத்தை வந்து கேட்டா என்ன சொல்றதுன்னே தெரியலையே.